வெல்கம் டு டீன் பேஸ்ட் டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 9 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2020 24 கேட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், தமிழ்நாட்டின் திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். இது 3வது பார்ட். இதில் மொத்தம் 15 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2 வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள். அதில் 50 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 51வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டீம் பேசி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு நிறைய கொஸ்டின்ஸ் மேபி ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 51வது கொஸ்டின். தமிழ்நாடு நியூ இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பாலிசி வாஸ் லான்ச்ட் இன் த இயர். தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2019 லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த ஜவுளி கொள்கை. இது போக தமிழ்நாட்டில் 2021 24 வரைக்கும் கொண்டு வரப்பட்ட முக்கியமான பாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் டெக்ஸ்டைல் பாலிசி 1998. ஸோ 1998 2019 முன்னாடி 1998 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ 2024 பார்ப்போம். தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமனுக்கான பாலிசி 2024. அடுத்து தமிழ்நாடு காயர் பாலிசி 2024. 2024 காயர் அப்படிங்கிறது அந்த தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நார் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி. இதில் மொத்தம் 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் பை 2030. அதே மாதிரி 60,000 வேலைவாய்ப்பு உருவாக்கணும். அடுத்து தமிழ்நாடு டூரிசம் பாலிசி 2023. ஸோ டூரிசம் செக்டாரில் 20,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதே மாதிரி டூரிசம் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன், ஸோ ஸ்டேட் ஜிடிபியில் டூரிசம் செக்டாரை அட்லீஸ்ட் 12% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி கேட்வே ஹப்ஸாக உருவாக்கணும். எங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்வே ஹப்ஸாக டெவலப் பண்ணணும். இதுக்கான பீரியட் 5 years. அடுத்து தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி 2021. ஸோ ஃபின்டெக் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஃபினான்சியல் செக்டார், பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி கம்பெனிஸை தான் ஃபின்டெக்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனிஸை கொண்டு வரக்கூடிய ஒரு பாலிசி தான் தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி 2021. ஸோ குளோபல் ஹப்பாக உருவாக்கணும் தமிழ்நாடு. அப்புறம் ஃபின்டெக் சிட்டி அண்டு ஃபின்டெக் டவர் எங்கன்னா நந்தம்பாக்கத்தில் அமைக்கப்படும். நந்தம்பாக்கத்தில் ஃபின்டெக் சிட்டி அப்புறம் ஃபின்டெக் டவர் அமைக்கப்படும். மொத்தம் 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். 80,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும். ஃபின்டெக் கவர்னிங் கவுன்சில், ஸோ இது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தலைமையின் கீழே ஃபின்டெக் கவர்னிங் கவுன்சில் அமைக்கப்படும். அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானு 2023 அறிவிக்கப்பட்டது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2023. அடுத்த பாலிசி தமிழ்நாடு லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் பிளானு 2023. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய காஸ்ட்டை குறைக்கிறதுக்கான ஒரு பாலிசி தான் இது. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு இந்த பாலிசி வேலிட். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெவி வெஹிக்கல் டிரைவர்ஸும் இந்த ஓட்டுநர்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸும் இதில் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து தமிழ்நாடு எத்தனால் பிளண்டிங் பாலிசி EBP 2023. ஸோ பெட்ரோலோட எத்தனால் பிளண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி இது. ஸோ அப்போ எத்தனால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இதில் 5,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் கூடிய சுகர் இண்டஸ்ட்ரீஸை மொலாசஸ் பேஸ்ட் எத்தனால் பிளான்ட் அவங்க அமைக்கிறதுக்கு சுகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டாக ஒரு நாளைக்கு 664 kL ஆஃப் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கெப்பாசிட்டி 664 kL ஒரு நாளைக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பெட்ரோலோட எத்தனால் அப் டு 12% பிளண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான பாலிசி தான் 2023 எத்தனால் பிளண்டிங் பாலிசி. அடுத்து தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி 2023. ஸோ அப்படின்னா அது டைரெக்டாக வீட்டுக்கு கேஸை நேச்சுரல் கேஸை பைப் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ சப்ளை ஆஃப் பைப் நேச்சுரல் கேஸ் டு ஹோம்ஸ் 2.28 lakh டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் 2785 CNG ஸ்டேஷன்ஸ் அமைக்கணும். இதுக்கான நோடல் ஏஜென்சி யாருன்னா டிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த பைப் கேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த ஃபார்மிங் தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 2023 கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா அக்ரிகல்ச்சரை கெமிக்கல் ஃப்ரீயாக உருவாக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. சிம்பிளிஃபை த சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர். ஸோ அதை எளிமையாக்கணும். தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் 14வது ரேங்கில் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் 31,629 ஹெக்டேரில் ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யப்படுது. அடுத்து தமிழ்நாடு எம்சாண்ட் பாலிசி 2023. ஸோ எம்சாண்ட்னா மேனுஃபேக்சர்ட் சாண்ட். ஸோ அதை உருவாக்கக்கூடிய அந்த குவாரிஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி தான் 2023
2023 கொண்டு வரப்பட்ட எம்சான் பாலிசி. ஸோ தமிழ்நாட்டில் 2 டைப்பான குவாரிஸ் இருக்குது. இன்டகிரேட்டட் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அலோன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்து தமிழ்நாடு EV எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசி. ஸோ EV பாலிசி 2023 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் போக்குவரத்து கழகங்களில் ஓடக்கூடிய பஸ்ஸில் 30% பஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் பை 2030க்குள்ளே. ஸோ அது இதில் குறிக்கோளாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான அந்த ரோட் டேக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், பர்மிட் ஃபீஸ் இதெல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்படும். எது வரைக்கும்னா டில் March 31, 2026 வரைக்கும். எப்போனா அந்த வண்டி வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும், தமிழ்நாட்டிலே விற்கப்பட்டிருக்கணும், தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வண்டிக்கு ரோட் டேக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாமே வந்து இலவசம். அடுத்து தமிழ்நாடு ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் பாலிசி 2022. ஸோ தோல் பொருட்களுக்கான கொள்கை. இதில் 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் 2025க்குள்ளே. அதே மாதிரி 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும். மெகா ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பார்க் அட் பணப்பாக்கம், ராணிப்பேட். ஸோ ராணிப்பேட்டையில் பணப்பாக்கத்தில் மெகா ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பார்க் வந்து அமைக்கப்படும். ஸோ இந்தியாவுடைய இந்த ஃபுட்வேர் லெதர் ப்ராடக்ட்ஸ் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் பார்த்தோம்னா 26% வந்து தமிழ்நாட்டில் தான் வருது. அதே மாதிரி 48% இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் 48% வந்து தமிழ்நாட்டில் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அடுத்த பாலிசி தமிழ்நாடு டேட்டா பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு கவர்னன்ஸ்க்கான ஒரு பாலிசி. ஸோ டேட்டா இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டிக்கு தலைவராக CEO ஆஃப் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA உடைய CEO தான் அந்த கமிட்டிக்கு தலைவராக நியமிக்கப்படுவார். ஸோ இவர் தான் வந்து ஸ்டேட்டுடைய சீஃப் டேட்டா ஆஃபீஸர். ஸோ ஸ்டேட்டில் என்ன கவர்னன்ஸ் டேட்டாவோட எல்லா கவர்னன்ஸுக்கும் வந்து இவர் தான் பொறுப்பு. இவர் தான் சீஃப் டேட்டா ஆஃபீஸர். ஸ்டேட்ஸ் சீஃப் டேட்டா ஆஃபீஸர்னா அவர் வந்து CEO ஆஃப் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. அடுத்து தமிழ்நாடு R&D பாலிசி. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி. தமிழ்நாடு நாலேஜ் பேஸ்ட் எக்கானமியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி தான் இது. 2030 வரைக்கும் வேலிட். ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து தமிழ்நாடு லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி 2022. லைஃப் சயின்சஸ்னால் இது வந்து ஒரு ஹெல்த் செக்டாருக்கான பாலிசி. 20,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அந்த லைஃப் சயின்சஸ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் உள்ளே கொண்டு வரணும். 20,000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். 50,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரனுக்கான பாலிசி 2021. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உமனுக்கான ஸ்டேட் பாலிசி இப்போ 2024. இது சில்ட்ரனுக்கான ஸ்டேட் பாலிசி 2021. இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக சில்ட்ரனுக்கு பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து தமிழ்நாடு பாலிசி ஆன் இன்வேசிவ் பிளான்ஸ் அண்ட் எக்கலாஜிக்கல் ரெஸ்டோரேஷன். அதாவது தமிழ்நாடு பைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது 2021 கொண்டு வந்திருக்காங்க. இன்வேசிவ் பிளான்ட் அப்படின்னா அந்நிய தாவரங்கள், அதாவது நம்ம நேட்டிவ் பிளான்ட் கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு பாலிசி ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்த ஸ்டேட்டும் தமிழ்நாடு தான். ஃபஸ்ட்டு இன்வேசிவ் பிளான்ட் பாலிசி இன் இந்தியா தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பாலிசிஸ் வந்து முக்கியமானது. இதில் இயர் கேட்கலாம், இயர் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பாலிசிஸும் படிச்சுப்பாங்க. இது வந்து 21 தான் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து அப்புறம் இருக்கக்கூடிய பாலிசிஸ் தான் கொடுத்துருக்கோம் இதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் 52வது கொஸ்டின். நேம் த ஹை கிரேட் சிமெண்ட் விச் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இன் த இயர் 2021. 2021 தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர்தர ரக சிமெண்ட்டின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வலிமை அப்படிங்கிற சிமெண்ட்டை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், டான்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்சம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன். ஸோ அது வந்து 1976 தான் வந்து இந்த நிறுவனம் உருவாக்கப்படுது. டிட்கோவுடைய கீழே இயங்கக்கூடிய நிறுவனம். சிமெண்ட் பிளான்ட் மொத்தம் தமிழ்நாட்டில் 3 சிமெண்ட் பிளான்ட் இருக்கும். ஸோ அது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் ஆலங்குளம் அப்படிங்கிற விருதுநகரில் இருக்கக்கூடிய ஆலங்குளத்தில் 2  lakh மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் அரியலூரில் 5 lakh மெட்ரிக் டன். அதே அரியலூரில் இன்னொரு பிளான்ட்டு 10 lakh மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ மொத்தம் அரியலூரில் 2 பிளான்ட்டு, ஆலங்குளத்தில் ஒரு பிளான்ட்டு. ஸோ அங்கே வலிமை அப்படிங்கிற சிமெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 16/11/2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 16, 2021 அன்றைக்கி. அதே மாதிரி அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் பப்ளிக் வந்து விற்கக்கூடிய ஒரு சிமெண்ட்டு தான். அதே மாதிரி அம்மா சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து 5 ஜனவரி 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அம்மா சிமெண்ட் 5/1/2015 அன்னைக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது 3 பப்ளிக்கே சேல் பண்ணக்கூடியது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் சிமெண்ட். ஸோ அவங்களுக்கான சிமெண்ட் வந்து போர்ட்லேண்ட் பொசோலானா சிமெண்ட் PPC சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்கீம். ஸோ PWD யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீமு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிரீன் ஆர் காம்போசைட் சிமெண்ட். ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடோ லெவலை குறைச்சி உருவாக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் தான் இது கிரீன் ஆர் காம்போசைட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கான இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் பிளானும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து
53வது கொஸ்டின். தி ஏரியா ஆஃப் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் எக்காலஜிக்கல் பார்க் இஸ். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவின் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 ஏக்கர். ஸோ 2.5 ஏக்கரில் தான் பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சூழல் பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பூங்கா, சதுப்பு நிலம், இது வந்து அங்கே லோக்கல் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கழுவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கழுவேலி சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டில் மொத்தம் ஈர நிலங்கள் வெட்லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 24,684. இது ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 24,684 வெட்லேண்ட்ஸ் டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ராம்சர் சைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா 80 இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. 16 ராம்சர் சைட்ஸ் இருக்குது. அந்த 16 ராம்சர் சைட்டில் ஒன்று தான் இந்த பள்ளிக்கரணை. ஸோ அந்த பள்ளிக்கரணையும் 16 ராம்சர் சைட்ஸில் பள்ளிக்கரணையும் ஒன்று. ஸோ மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 80 இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, 16. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். ₹550 per month is given as family pension by cooperative handloom weavers family pension scheme dash years from the date of death. ஸோ தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக 550 ஓய்வூதியமாக நெசவாளர் உயிரிழந்த நாளிலிருந்து டேஷ் ஆண்டுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஸோ எத்தனை நாளைக்கு அந்த ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 10 ஆண்டுகளுக்கு வந்து அந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படுது. அதே பாருங்கள், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ் கொடுக்குற மாதிரியே இவங்களுக்கும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குற திட்டம் 2006 நடைமுறையில் இருக்குது. 200 300 யூனிட்ஸ் வந்து பை மந்த்லி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹேண்ட்லூம் வேவர்ஸுக்கான சப்சிடைஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம், வீடு கட்டக்கூடிய திட்டம், அதுக்கு சப்சிடியாக 4 லட்ச ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஹேண்ட்லூம் வேவர்ஸ் சேவிங்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்கீம். ஸோ அவங்களுக்கான சேவிங்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்கீம் 1975 கொண்டு வந்தப்பட்டது. மொத்தம் இதில் பார்த்தோன்னா அந்த ஒர்க்கர் சார்பாக வந்து 8 பைசா. ஸோ அவர் வந்து ₹1 8 பைசா ஒர்க்கர் வந்து இன்வெஸ்ட் கொடுப்பாரு. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு 8 பைசா கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து அவர் பென்ஷனாக 6.5% இன்ட்ரெஸ்ட்டோடு அவருக்கு வந்து இந்த சேவிங் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து இந்த கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஹேண்ட்லூம் வேவர்ஸ் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். ஸோ வயதான முதியோர் அந்த உதவித்தொகை ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமு 1907 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. 60 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கக்கூடிய ஸ்கீம் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். இது வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்கள் ஹேண்ட்லூம் வேவர்ஸ் ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம். ஸோ அவங்களுக்கான குடும்பத்துக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் 1 ஜனவரி 1992 இருந்து. ஸோ 1992 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமு. ஸோ இப்போ அந்த நெசவாளர் வந்து வேலை செய்யும் போது இறந்துட்டார்னா அவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பென்ஷன் மாதம் 1000 ரூபா 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. எப்போனா அவர் வந்து 60 வயசுக்கு முன்னாடி இறந்துட்டார்னா பிஃபோர் ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ். ஸோ 60 வயசுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு மாதம் 1000 ரூபா 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அடுத்து ஹேண்ட்லூம் வேவர்க்கான லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ 3 லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இதில் வந்து ஏஜ் 18 to 50 இருக்கணும். அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா 18 to 70 இருக்கணும். மகாத்மா காந்தி பங்கர் பீமா யோஜனா ஸோ 51 to 59 இருக்கணும். ஸோ இந்த ஸ்கீம்க்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஏஜ். அடுத்த கொஸ்டின் 55வது கொஸ்டின். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைடட் ஃப்ரீ லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் டு ஆல் +1 +2 and college students studying in government or government aided institution from எந்த வருஷத்துலேருந்து லேப்டாப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 2011 தான் இந்த லேப்டாப் வந்து கொடுக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் 56வது கொஸ்டின். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமுடைய அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க 4 கொடுத்து அதில் எதுக்கு சரின்னு கேட்குறாங்க. மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரொவைட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ப்ரிவென்ஷன் ப்ரொமோஷன் அண்ட் லாங் டேர்ம் கேர் அட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம். அதுக்கப்புறம் டு ஆக்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் தி மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் டோர் ஸ்டெப். promote community awareness and participation in the delivery of mental health services. ஸோ மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு பதிவு உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனச்சேவைகளை வழங்குதல். மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனிதவளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவனத்துடனே அதிகரித்தல். வீடுதோறும் மனநல சேவைகளை வழங்குதல்.
சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல். 4ல் எது கரெக்டானு கேட்குறாங்க. நமக்கு 4ல் 3வது மட்டும்தான் தப்பு, மற்ற 1 to 4 வந்து கரெக்ட் தான். ஸோ வீடு தோறும் மனநல சேவை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஸோ அவங்கள ஒரு கேம்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் அங்கே தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ வீடு தோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மனநல சேவை கொடுக்க முடியாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் இந்த மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 1996 தான் கொண்டு வரப்படுது அண்டர் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே. ஸோ இது வந்து பெல்லாரி மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெல்லாரினா அது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வச்சு தான் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது பெல்லாரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்யூனிட்டி லெவல் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் திருச்சியில் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக 38 டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கான மென்டல் ஹெல்த் கேருக்கான ஆக்ட் 2017 கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மனநலம் பிரச்சனை இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீட்கான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க த்ரூ 104 டெலி கவுன்சிலிங் சென்டர். ஸோ 24 டெலி கவுன்சிலிங் சென்டர் மூலமாக நீட் கவுன்சிலிங்க்கும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு. அடுத்த ஸ்கீமு பொறுத்தொகை கொடுத்துருக்காங்க. ஹெல்த் ப்ரோக்ராம்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுகாதார திட்டங்கள், அதனுடைய குறிக்கோள்கள். ஸோ அங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்டு. இங்கே பார்த்தோம்னா டு ப்ரொவைட் மாடர்ன் அண்ட் sophisticated ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ஃபார் புவர், to improve health outcomes of urban poor, to improve health of lower socio-economic groups, to achieve SDG 3. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம், முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம், தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம். இந்த குறிக்கோளில் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க, நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த, சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த SDG 3 அடைய. ஸோ அதில் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிறது SDG 3 அடையிறதுக்காக இருக்கும். அதேமாதிரி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம்ங்கிறது சமூக பொருளாதார அடுக்கில் கீழ் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த. முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க, நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் நல்லா டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம். அடுத்து ஒரு கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். எண்ணும் எழுத்தும் ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்குறாங்க. ஸ்கீம் இஸ் லான்ச் டு ஹெல்ப் த சில்ட்ரன் மேக் அப் ஆஃப் த லாஸ் ஆஃப் லேர்னிங் டியூ டு கொரோனா பேண்டமிக். The scheme is launched with purpose of education for all. Scheme is launched with noble objective of fostering equality in society. Scheme is launched with the aim that all children below 8 years of age should be able to read, write and know numerals by 2025. ஸோ இன்னும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளில் எது சிறப்பாக விளக்குகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சமத்துவ சமூகத்தை வளர்க்கும் உயரிய நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. 2025 ஆண்டுக்குள் 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எழுத, படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இது 4ல் ஃபஸ்ட்டும் 4த்தும் தான் நமக்கு வந்து கரெக்டு, 2ம் 3ம் வந்து நமக்கு தப்பு. ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது ஜூன் 13, 2022 திருவள்ளூர் மாவட்டத்தில் சிஎம்ஆல் தொடங்கப்பட்டது. என்னுடைய எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா 2025 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத்தறிவும் எண்ணறிவும் கொடுக்கறது தான் அதனுடைய திட்டம். லான்ச் பண்ணப்போ 1லேருந்து 3வது வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கான பாடத்திட்டம் வந்து அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் 2023 4வது 5வது வகுப்புக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து 59வது கொஸ்டின், த பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் மூவலூர் ராமாமிர்தம் ஸ்கீம் ஆர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள். ஸோ கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடியிங் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் இன்
கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்க தான் பயனாளிகள். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர். ஸோ இது வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். செப்டம்பர் 5, 2022 வந்து லான்ச் பண்ணப்பட்டது, தொடங்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டது மார்ச் 8, 2022. சிஎம் தான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முகலூர் ராமவர்தமணியார் உயர்கல்வி உறுதி திட்டம்னு சொல்லப்படக்கூடியது. 6லேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கக்கூடியது. இப்போது 2024 பட்ஜெட்டில் மாணவர்களுக்கும் இது வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 60வது கொஸ்டின், தமிழ்நாடு ஸ்டேட் ஹேஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாலிசிஸ். ஸோ எந்த பாலிசிஸ்லாம் தமிழ்நாடுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு R&D பாலிசி, லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி, ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் பாலிசி, தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி. ஸோ இதை நம்ம முன்ன தான் பார்த்தோம். இந்த 4 பாலிசியுமே வந்து தமிழ்நாடு லான்ச் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து 1, 2, 3 மட்டும் கொடுத்துருக்காங்க, 4ம் வரும். இதில் ஃபின்டெக் பாலிசியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு R&D மற்றும் பாலிசி, லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி, காலனி மற்றும் தோல் பொருட்கள் பாலிசி, ஃபின்டெக் பாலிசி, 4மே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் தான். அடுத்து 61வது கொஸ்டின், பொறுத்துக ஸ்கீம்ஸ் கொடுத்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. 1997, 98, 2006, 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், சமத்துவபுரம் நமக்கு நாமே திட்டம். ஸோ அது வந்து நம்ம மேப் பண்ணோம்னா 97 சமத்துவபுரம், 98 நமக்கு நாமே திட்டம், 2006 வருமுன் காப்போம், 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது 2006 கொண்டு வராங்க. பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் ஆல் வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலையும் பேசிக் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். அங்கே இருக்கக்கூடிய கல்டிவேபிள் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும், விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அதேமாதிரி பிரிங் ஃபால் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன், தரிசு நிலத்தை விளையக்கூடிய நிலமாக கொண்டு வரணும். ஆகோமேட்டிங் வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர் சோர்ஸஸை வந்து பாதுகாக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கீம். இதனுடைய ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 2 வந்து 2021 to 2025 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். கன்வர்ஜிங் ஸ்கீம்ஸ் ஆஃப் 16 டிபார்ட்மெண்ட், மொத்தம் 16 துறைகளும் வந்து இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ₹5 lakh to each VP வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் ஃபண்டாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்ச ரூபா வந்து இன்சென்டிவாக கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான அசஸ்மெண்ட்டு கலெக்டர் தான் பண்ணுவார். அதுக்காக 9 கிரைட்டீரியா வச்சு கலெக்டர் அசஸ் பண்ணி அந்த பஞ்சாயத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா இன்சென்டிவ் கொடுப்பாரு. ஸோ இந்த செகண்ட் ஸ்கீமில் ரிஜுவனேஷன் ஆஃப் பாண்ட், குளங்களை தூர்வாரணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூரல் லைப்ரரி, காமன் பரியல் கிரவுண்ட், ஸ்கூல், ஸ்போர்ட்ஸ் சென்டர், இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ் 2ல் வந்து அமைக்கக்கூடிய திட்டம். அடுத்து பெரியார் நினைவு சமத்துவபுரம். ஸோ இது வந்து 1997 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. 238 சமத்துவபுரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சமத்துவபுரமும் 8லேருந்து 10 ஏக்கரோட 100 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவபுரம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸை சார்ந்த புவர் பீப்புளுக்கு வந்து இங்கே வீடு இல்லாத ஏழைகளுக்கு வந்து இங்கே வீடு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து நமக்கு நாமே திட்டம். ஸோ இது வந்து ரூரல் பகுதிக்கான திட்டம். நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது 1997 பட்ஜெட்டில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அதை பட்ஜெட் ஸ்பீச்சில் சொன்னது 97. பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் கிரியேஷன் ஆஃப் பப்ளிக் அசட்ஸ். ஸோ பப்ளிக் அசட்ஸ் கிரியேட் பண்ணுறதுல பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தேவையான அசட்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அதுக்கப்புறம் வருமுன் காப்போம் திட்டம். இது வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீம். ஸோ 1999 கொண்டு வரப்பட்டது வருமுன் காப்போம் திட்டம். டு பிரிங் சேஞ்சஸ் இன் வெல்னஸ் ஆட்டிடியூட், மக்களுடைய அந்த வெல்னஸ், கிளீனினஸ், அந்த ஆட்டிடியூடை மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம். இது வந்து கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு ரீநேம் பண்ணப்பட்டு 2021 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 29/9/2021 வாழப்பாடி, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியில் இதை வந்து ரீநேம் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே 1250 மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக இதுதான் வந்து இந்த டார்கெட்டு. அடுத்து பாருங்கள், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எய்ம் செட். ஸோ அதனுடைய எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸிங் கல்டிவேபிள் ஏரியா, பிரிங்கிங் ஃபால் லேண்ட் அண்டர்
cultivation, changing the crop pattern with introduction of new crops, augmenting water resources. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல், தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல், புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர் முறையை மாற்றுதல், நீர் ஆதாரங்களை பெருகுதல். ஸோ இதில் வந்து புதிய பயிர்கள்லாம் அறிமுகப்படுத்த மாட்டார்கள். ஸோ 1, 2, 4 மட்டும்தான் கரெக்டு. சாகுபடி அதிகரிக்கணும், தொடர்ந்து நிலத்தை சாகுபடி கொண்டு வரணும், நீர் ஆதாரங்களை பெருக்கணும். அடுத்து 63வது ஸ்கீமு தசசூத்ரா. ஸோ தசசூத்ரா என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகளை தான் தசசூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபஸர் யூனூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கிராமின் பேங்க் மாடல் பேஸ் பண்ணி தான் கொண்டு வரப்படுது 1984. ஆர்பிஐ வந்து 1990 ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் ஃப்ளோ மாடல் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ரெகனைஸ் பண்ணது 1990 ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 92 நபார்டு வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் பேங்க்கோட லிங்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க நபார்ட் 1992. அதுக்கப்புறம் இதனுடைய 5 பிரின்சிபல்ஸ் அதை வந்து பஞ்சசூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சசூத்ரா. ஸோ 5 பிரின்சிபல். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல் அப்படின்னா ரெகுலராக மீட்டிங் வைக்கணும், சேவிங்ஸ் அமௌண்ட்டு பண்ணணும், அதேமாரி லோன் கொடுக்கணும், அதை ரீபேமெண்ட் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் வந்து அப் டு டேட்டில் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து 5 பிரின்சிபல். இது வந்து பஞ்சசூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னலாக 5 பிரின்சிபல் ஆட் ஆகும். ஸோ இது இந்த அடிஷ்னலாக ஆடக்கூடிய அந்த 5 மொத்தம் 10 சேர்த்து தான் தசசூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிஷ்னலாக ஆடக்கூடிய 5 என்னென்னா ஹெல்த் வந்துடுது உள்ள. ஹெல்த், நியூட்ரிஷன், சானிடேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன். ஸோ லோக்கல் பாடிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய பிரின்சிபல். அதுக்கப்புறம் அக்சஸ் டு என்டைட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சஸ்டைனபிள் லிவ்லிஹுட். ஸோ இந்த அடிஷ்னலாக 5 பிரின்சிபல் ஆட் ஆகும்போது அது தசசூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 64வது question. Under the Dr. Muthulakshmi Reddy maternity benefit scheme is the financial assistance disbursed to for pregnant women is rupees எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000 ரூபா. ஸோ 12,000 தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அது வந்து 18,000 வந்து அது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 5/9/2006, 5/9/2006 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 6,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ டு ப்ரெக்னன்ட் உமன் ஆஃப் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவுற்ற பெண்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 12,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருந்ததுன்னா 1/6/2011 12,000 இன்க்ரீஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறமா 18,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 18,000ல் 14,000 டேரெக்டாக கேஷ் ஆகும். மீதி 4,000க்கு 2 நியூட்ரிஷன் கிட்டு கொடுப்பாங்க. ஒரு கிட்டோட விலை 2,000. ஸோ 2 நியூட்ரிஷன் கிட்டு 4,000, மொத்தம் 18,000 உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த 18,000ல் 3,000 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 3,000 ரூபா கொடுப்பாங்க. உங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது 2017 கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ இதுவும் வந்து மகப்பேறு உதவி திட்டம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாத்ரு வந்தன திட்டத்துக்கு முன்னாடி இருந்தது இந்திரா காந்தி மத்ரித்வ சாயக் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 2010 லான்ச் பண்ணப்பட்டது. இந்திரா காந்தி மத்ரித்வ சாயக் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது மகப்பேறு உதவி திட்டம் தான். இதுக்கப்புறம் 2017 வந்தது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து 2006 நம்ம வந்து கொடுக்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் 5/9/2006 கொடுக்குறோம். மொத்தம் இப்போ 18,000 கொடுக்குறோம் கரெக்டாக. அடுத்து 65வது கொஸ்டின் ஸ்கீமு. அதுக்கப்புறம் அதுக்கான நேம் வந்து மேப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அடலசன்ட் கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம், ஃப்ரீ சீவிங் மிஷின் ஸ்கீம், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆல்பன் கேர்ள்ஸ், அன்னை தெரசா, சத்தியவாணி முத்தம்மையா, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி. ஸோ மகப்பேறு நல உதவி திட்டம், வளர் இளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம், இலவச தையல் எந்திரம் வழங்கும் திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம். ஸோ இங்கே வந்து அன்னை தெரசா, சத்தியவாணி முத்தம்மையா, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி. ஸோ அதை நம்ம மேப் பண்ணோம்னா மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி அவர்கள் பேரில் கொடுக்கப்படும். ஸோ இது வந்து 2010 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அதுக்கப்புறம் வளர் இளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் ராஜீவ்காந்தி அவர்கள் பேரில் கொடுக்கக்கூடியது. தையலேந்திர திட்டம் சத்தியவாணி முத்தம்மையா,
ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா அவர்களால். ஸோ அன்னை தெரசா அவர்களால் கொடுக்கக்கூடியது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய திருமண உதவி திட்டம். ஸோ இதில் ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடாலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்லா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சப்லா அப்படின்னா ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடாலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2011 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம். ஸ்பான்சர்ட் அப்படின்னாலே இந்தியாவும் தமிழ்நாடு 2 பேருமே இதுக்கு வந்து ஃபண்டு ஷேர் பண்ணிக்கணும். இவங்க இந்த கேர்ள்ஸ் அடாலசன்ட் கேர்ள்ஸ் இவங்களோட ஏஜ் வந்து 11 to 18 இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன், ஹெல்த் கேர், லைஃப் ஸ்கில்ஸு, எஜுகேஷன், ஸோ இதை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. இது வந்து போஷன் அபியான் சொல்லக்கூடிய அந்த நியூட்ரிஷன் திட்டத்தோட லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சப்லா ஸ்கீம் 2011 கொண்டு வரப்பட்டது. ராஜீவ்காந்தி அவர்கள் பெயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 15 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம அடுத்து பார்ட் 4 வந்து ஒரு 12 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதோடு வந்து நமக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வேறு டாபிக் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.